ஹாய் வியர்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம டெக்னிக்கல் சிவில் தமிழ் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பில்டிங் கட்டணும் முடிவு பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை லேபர் கான்ட்ராக்டில் விட்டலாமா அப்படிங்கிற ஒரு யோசனை எல்லாத்துக்குமே இருக்கும். அந்த லேபர் கான்ட்ராக்டில் விடுற அந்த முறையில் இருக்கிற ஒரு சாதகமான விஷயங்கள் என்னென்ன, பாதகமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு முழு விவரத்தோடு இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனில் ஆல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் கூட கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம லேபர் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற டாப்பிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரோட ஒர்க்கு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு எம்டி லேண்டை வீடாக மாற்றும் போது ஒரு 3 வகையான பீப்புளோட இன்வால்மெண்ட் இருக்கணும். ஓகேங்களா? அந்த 3 வகையான பீப்புள் தான் பில்டிங் ஓனர் ஒன்று, லேபர்ஸ் ஒன்று, கான்ட்ராக்டர் ஆர் இன்ஜினியர் ஒன்று. இது ஒரு சில இடத்துல இன்ஜினியரே கான்ட்ராக்டராக இருப்பாங்க. ஸோ இவங்க ஒன்று. இந்த 3 பேருக்கும் என்னென்ன வேலைகள் இருக்குது, ஒரு நிலத்தை வீடாக மாற்றணும் அப்படின்னா என்னென்ன வேலைகள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பில்டிங் ஓனர் அப்படின்னா ஒரு கனவு வைக்கணும். அந்த கனவை வந்துட்டு எப்படி நம்ம நினைவாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான அனலிசிஸ் பண்ணணும். மணி அதுக்கு தேவையான எவ்வளோ ரூபாய் வேணும் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணி அதை நம்ம ரெடி பண்ணுறது நம்ம பில்டிங் ஓனர் அப்படிங்கிறவரோட கடமையை வச்சுக்கலாம். லேபர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி பண்ணுறது தான் அவங்களோட. இன்றைக்கி நீங்கள் 10 அடிக்கு செவுறு வைங்க, ஒரு 10 அடி நீளத்துக்கு அப்படின்னா அதை அவங்க வச்சு முடிச்சுருவாங்க. அதுதான் அவங்களோட வேலையாக இருக்கும், லேபர்ஸோட வேலை. இவங்க ஸ்கில்டாக இருப்பாங்க, பட் ப்ரொஃபஷனலாக இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்த கான்ட்ராக்டர் அல்லது இன்ஜினியர் அவங்களோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பில்டிங்க்கு தேவையான டிராயிங்கை ப்ரிப்பேர் பண்ணுறது. இந்த டிராயிங்கில் 2D ஃப்ளோர் பிளான் இருக்கும், ஸ்ட்ரக்சரல் டிசைன் அண்ட் டிராயிங் இருக்கும். அடுத்தது நம்ம எலிவேஷன், எஸ்டிமேஷன், அந்த மாதிரி பில்டிங்க்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறது அந்த இன்ஜினியராக தான் இருக்கும் கண்டிப்பாக. அடுத்தது பார்த்திங்கன்னா மெட்டீரியல் அரேஞ்ச்மெண்ட். நம்ம பில்டிங்க்கு எவ்வளோ மெட்டீரியல் தேவைப்படுது, என்ன குவாலிட்டியில் இருக்கணும், அந்த மெட்டீரியல் எங்கே பர்ச்சேஸ் பண்ணணும், எங்கே ஹை குவாலிட்டியில் பெஸ்ட் ப்ரைஸாக கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவுபடுத்துறது ஒரு கான்ட்ராக்டர் அல்லது இன்ஜினியராக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நிறையா மெட்டீரியல் வாங்கின ஒரு அனுபவம் இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட அது ஈஸியாக இருக்கும். அவங்க அந்த வேலையை செஞ்சால் பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா குவாலிட்டி அண்டு குவான்டிட்டி. அந்த மெட்டீரியல் குவாலிட்டியே இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணக்கூடியது அந்த இன்ஜினியருக்கான ஒரு கடமை. அதுவே குவான்டிட்டி கரெக்டாக வாங்கியிருக்கமா இல்லையா அப்படிங்கிறதும் அந்த இன்ஜினியர் மட்டும்தான் வெரிஃபை பண்ண முடியும். சரிங்களா? இது மெட்டீரியல் மட்டும் கிடையாது, நம்ம பில்டிங்கில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய வேலைகளை டெக்னிக்கலாக அது குவாலிட்டியாக கட்டிகிட்டு இருக்காங்களாங்கிறத நம்ம செக் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? இது டே பை டேஸாக நம்ம குவாலிட்டி செக்கிங் நடந்தால் மட்டும்தான் ஒரு பில்டிங் ஆனது பர்ஃபெக்டாக 100% நம்ம நினைச்ச மாதிரி முடியும். ஸோ அந்த டெக்னிக்கல் சூப்பர்விஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு இன்ஜினியரால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டைம் ஷெட்யூல். இந்த டைம் ஷெட்யூலை நம்ம பூமி பூஜை போட்டதுலேருந்து அந்த வீட்டை சாவியாக மாற்றி நம்ம கையில் வாங்குற வரைக்கும் இருக்கிற அந்த ஷெட்யூலை ப்ராப்பராக வரையறுத்து அந்த ஷெட்யூல் படி தான் ஒர்க்கு போகுதா இல்லையா அப்படிங்கிறத பாதுகாக்கிறது நம்ம கான்ட்ராக்டர் கையிலையும் இன்ஜினியர் கையிலையும் தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஹேண்ட்லர். ஒரு சில நாள் லேபர்ஸை பிளான் பண்ண மாதிரி வராமல் போகலாம், இல்லை மெட்டீரியல் அவைலபிள் இல்லாமல் போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் நம்ம அந்த ஸ்ட்ரெஸ் உருவாகக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறது ஒரு கான்ட்ராக்டர் அல்லது இன்ஜினியர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுதான் ஒரு 3 பேரோட வேலையாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஓகேங்களா? இப்போ நம்ம டாபிக்குள்ளே வருவோம். இப்போ நம்ம வீடு கட்டணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நிறையா பர்சன்ஸுக்கிட்ட நம்ம ஒரு சஜஷன் கேட்கும்போது ஒரு கடைசியாக ஒரு முடிவுக்கு வருவோம். நம்ம மெட்டீரியல் நம்ம வாங்கி கொடுத்துடலாம், நம்ம லேபர் லோக்கல் இருக்கிற ஆளுங்களை வச்சு நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வரும்போது அந்த பில்டிங் ஓனர் அப்படிங்கிற இந்த எல்லா ஒர்க்கும் உங்களால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமாக நம்ம லேபர் கான்ட்ராக்டில் விட்டு அந்த பில்டிங்கை எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம முடிக்கலாம். இதில் ஒரு சில வேலைகள் கண்டிப்பாக இன்ஜினியர்கிட்ட மட்டும்தான் நம்மளால் வாங்க முடியும் அப்படிங்கிறது இருக்குது. அந்த வேலைகள் எல்லாமே நம்ம இன்ஜினியர்கிட்ட கொடுத்து அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் சார்ஜை பே பண்ணி அந்த வேலைகளை நம்ம வாங்கிக்கிட்டு அதுபடி எக்ஸிக்யூஷன் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத இது உங்களுக்கு பார்க்க முடியும் அப்படிங்கிறது நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம லேபர் கான்ட்ராக்டுக்கு விடலாம். சரிங்களா? ஸோ இப்போ லேபர் கான்ட்ராக்டில் இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நினச்ச டைமுக்கு நம்ம ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுக்கலாம். இப்போ கையில் ஒரு 5 லட்ச ரூபா அமௌண்ட் இருக்குது, நம்மளால் பேஸ்மெண்ட் வரைக்கும் மட்டும்தான் நம்ம ரெடி பண்ண முடியும், நம்ம லோனு வாங்க விரும்பலை, எனக்கு சேலரி வர நான் சேவிங்ஸ் பண்ணி கட்டிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு லேபர் கான்ட்ராக்டில் விடலாம். இப்போ கையில் அமௌண்ட் இருக்கும்போது 1 மாதம் ஒர்க் பண்ணி நம்ம பேஸ்மெண்ட்டை முடிக்கலாம். அடுத்து ஒரு 6 மாதம் கழித்து பேமெண்ட் நமக்கு அமௌண்ட் சேர்த்து வச்சு நம்ம அடுத்தது லிண்டல் வரைக்கும் கொண்டு போகலாம். ஸோ இந்த டைம் ஷெட்யூல் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும், வீடு கட்டுறவங்க கண்ட்ரோலில் இருக்கும்.
இருக்கும். எப்படின்னா நம்ம லேபருக்கு வந்து செஞ்சால் மட்டும்தான் சார்ஜ் கொடுக்க போகிறோம், செய்யலைன்னா சார்ஜ் கொடுக்க போகிறதில்ல. ஸோ அதனால நம்ம மெட்டீரியல் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டு அந்த சர்டைன் பீரியடுக்கு மட்டும் தேவையான மெட்டீரியலை வாங்கி வச்சுட்டு ஒரு பேஸ்மெண்ட் வரைக்கும் முடிச்சுட்டு லேபர் அனுப்பிவிட்டு அடுத்த 2-3 மாதம் கழிச்சு திருப்பி நம்ம கூப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் நல்லபடியாக நமக்கு இருக்கும் லேபர் கான்ட்ராக்டில். ரெண்டாவது நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெட்டீரியலை சூஸ் பண்ணுறது நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம மெட்டீரியலை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சில மெட்டீரியல் நான் வந்துட்டு இடையில மாற்றுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஓவரால் கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது நான் அந்த மெட்டீரியல் தான் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி இன்ஜினியரோ கான்ட்ராக்டரோ சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வேணுங்கிற மெட்டீரியலை நாம் சூஸ் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் எல்லாமே நம்ம ஸ்கோப்பில் இருந்துச்சு அப்படின்னா எந்த மெட்டீரியல் வேணாலும் எப்போ வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம், பிராண்டை மாற்றி வாங்கிக்கலாம். ஏன்னா குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை எனக்கு வேறு ஒரு ஹை குவாலிட்டி மெட்டீரியல் போகணும், ஹை பிராண்டு போகணுன்னா கூட நம்ம அமௌண்ட்டுக்கு இருக்கிறத வச்சு நம்ம ஹை பிராண்டுக்கு போய்க்கலாம். இது எல்லாமே மெட்டீரியல் நம்ம ஸ்கோப்பில் இருக்கும்போது நம்ம தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பாசிட்டிவ் சைட்ஸ் இருந்தாலும் நமக்கு லேபர் கான்ட்ராக்டில் ஒரு சில பாதகமான விஷயங்களும் கண்டிப்பாக இருக்குது. அது என்னென்னு நம்ம பார்க்கும்போது, முதல் விஷயம் இந்த ஒர்க்குக்கு எல்லாமே நமக்கு செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். இதில் ஒரு விஷயம் மிஸ் ஆனால் கூட நமக்கு நினச்ச மாதிரி அதை எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்க முடியாது. இப்போ டிராயிங்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஒரு இன்ஜினியரால் தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அவங்கக்கிட்ட நம்ம இன்ஜினியர் அப்ரோச் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது பார்த்திங்கன்னா மெட்டீரியல் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு நம்ம புதுசாக நம்ம போய் ஒவ்வொரு இடமா பார்த்து குவாலிட்டி செக் பண்ணி குவான்டிட்டி ப்ராப்பராக நம்ம டிரைவ் பண்ணி வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம். அது இல்லாத நமக்கு வந்துட்டு நம்ம தொழில் பண்ணிகிட்ருப்போம், அப்படி இல்லைன்னா வேறு ஒரு கம்பெனியில் நம்ம ஜாபுக்கு போயிட்டுருப்போம். அந்த மாதிரி டைமில் நம்மளால் திடீர்னு நம்ம சைட்டுக்கு வந்து நிற்கக்கூடிய சுச்சுவேஷன் இல்லாமல் போகலாம். அந்த டைமில் இந்த லேபர்ஸ் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற சூப்பர்வைசிங் நம்மளால் பண்ண முடியாமல் போகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு ஒரு பாதகமாக இருக்கும். அடுத்தது பார்க்கும்போது டெக்னிக்கலாக அந்த ஒர்க்கு கரெக்டாக தான் எக்ஸிக்யூட் ஆகுதாங்கிறத நம்மளால் வெரிஃபை பண்ண முடியாது. நம்ம ஒன்ஸ் டிராயிங்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வாங்கினதுக்கப்புறம் நம்ம லேபர்ஸ்கிட்ட கொடுத்து இது படி கட்டுங்கன்னு சொல்லிடுவோம். ஆனால் அதுபடி கட்டாமல் ஒரு சின்ன சின்ன தவறுகள் பண்ணி செஞ்சுட்டாங்க அப்படின்னா அது தவறு தானா அப்படிங்கிறது கூட நம்மளால் யூகிக்க முடியாது. ஏன்னா நம்ம டெக்னிக்கலாக அந்த இடத்துல நமக்கு தெரியாமலும் இருக்கலாம். ஸோ டெக்னிக்கலாக நம்ம ஸ்ட்ராங் இல்லாதப்ப, டெக்னிக்கலாக நம்ம அந்த ஃபீல்டை சாராத ஒரு நபராக இருக்கும்போது அந்த விஷயம் அது தவறாக நடந்திருக்கு அப்படிங்கிறது கூட நம்மளால் உணர முடியாமல் போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஒரு பாதகமான சூழலில் நடக்கும் லேபர் கான்ட்ராக்டில் விட்டிங்க அப்படின்னா. ஸோ அடுத்தது பண்ணும்போது நம்மளோட சொந்த வேலைகளை விட்டுட்டு வந்து நம்ம சைட்டில் நின்று பார்த்துக்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும். ஏன் அப்படின்னா நம்ம தொழில் பண்ணிகிட்டு இருப்போம், இல்லைனா வேறு யார்கிட்ட ஒர்க்குக்கு போயிட்டுருப்போம். ஒரு 5 நாளைக்கு நம்ம ஒர்க்கு நடக்குது அப்படின்னா நம்ம விட்டுட்டு நினச்ச டைமுக்கு வந்து ஒர்க்கு பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ நம்மளோட சொந்த விஷயங்கள் எல்லாமே இதனால பாதிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம ஒரு பாதகமான விஷயமா நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில நெகட்டிவ் ஒரு சில பாசிட்டிவ் சைடு லேபர் கான்ட்ராக்ட் மூலிமா இருந்தாலும் அட் த சேம் டைம் நெகட்டிவும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒர்க் எல்லாமே உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக லேபர் கான்ட்ராக்டுக்கு கொடுக்கலாம். சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.